சயின்ஸ் அகாடமி இருக்குது. இந்த அகாடமி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிறந்த விஞ்ஞானிகளை அடக்கிய ஒரு குழு. அந்த குழு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாக. இந்த ஆண்டு 50வது ஆண்டு விழா நடத்தப் போகிறோம், நடத்தி கொண்டே இருக்கின்றோம். அந்த விழாவில் அதனுடைய செயல்பாடுகள் பல இருந்தாலும் மிக முக்கியமானது என்னவென்றால், சிறந்த விஞ்ஞானிகளை, இளம் விஞ்ஞானிகளை தேர்வு செய்து அவர்களுடைய வயதுக்கும் தகுதிக்கும் ஏற்றாற்போல் வெவ்வேறு வகையான பரிசுகள் தருகின்றோம். இதற்கு டோனராக இருப்பவர்கள் இதைவிட கொஞ்சம் மூத்த சிறந்த விஞ்ஞானிகள், பல ஆண்டுகள் இதிலேயே முதிர்ச்சி பெற்ற மிகச்சிறந்த விஞ்ஞானிகள். அவர்களுடைய பெருந்தன்மையினால் அவர்கள் மிக நன்றி உணர்வோடு இந்த அகாடமிக்கு டொனேஷன் கொடுக்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்து இளவிஞ்ஞானிகளை ஊக்குவிப்பதற்காக, அவர்களை இன்னும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு உந்தி தள்ளுவதற்காக இந்த பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த பரிசு நடந்த விழாதான் இன்றைய விசேஷம். இது எல்லா மக்களுக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரக்கூடிய ஒரு சிறந்த பணியாக நடந்து கொண்டிருக்கிறது. The Chennai Academy of Sciences, which was formerly known as Tamil Nadu Academy of Sciences, was started in the year 1976. Now we are going to celebrate the Diamond Jubilee year this year, and every year we encourage and motivate students as well as the faculty members. And particularly for faculty members, we have 3 types of awards: Young Scientist Award, Senior Scientist Award, and Academy and Masila Vijaya Awards. And by these awards, we encourage the faculty members to concentrate more and more on basic researches, so that it will attract the young minds to come towards the science stream. And for the students who have chosen this science stream, every year we conduct the summer training program in physics, chemistry, biology, and mathematics, so that we help the students to get expert lectures and also hands-on training wherever it is required. We also arrange visit for the students to important national laboratories where they have sophisticated instruments for doing the research. We have one more program, summer training program, one more program, that is internship program. So students can apply for the internship, and we will support small monetary benefit for them. And the students are working in different labs across Tamil Nadu. அதனால அவங்களுக்கு அந்த லேப்லேயே போய் ஒரு 1.5 months ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் தே கேன் பப்ளிஷ் அ பேப்பர் அண்ட் தே கேன் கெட் இன் டு த ரிசர்ச். அது வந்து அனதர் ப்ரோக்ராம். இது போக நாங்கள் வந்து ரூரலில் இருக்க காலேஜ் அவங்களுக்கெல்லாம் வந்து செமினார்ஸ் நடத்துறதுக்கோ அல்லது ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கோ அதுவும் நாங்கள் எவ்ரி இயர் நிறைய ஈவெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறோம். டிஐயோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியோட சேர்ந்து டிஃப்ரெண்ட் காலேஜஸில் இந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் பற்றியும் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடானதுகளையும் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான எக்ஸிபிஷன்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய ப்ரோக்ராம். இன்னைக்கு நடந்தது வந்து இது வந்து இந்த எவ்ரி இயர் நடக்கிற எங்களுடைய அவார்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து 2014 யங் சயின்டிஸ்ட் அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 5 வருடங்களாக சீனியர் சயின்டிஸ்ட் அவார்டு, மாசிலா அவார்டு கொடுக்குறோம். அதில் வந்து இப்போ வந்து பயாலஜி சயின்ஸும் ஒரு 2 years முன்னாடி ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தான் எங்களுடைய இது. பேசிக்கலி என்ன, ப்ராபகேட் த சயின்ஸ் டு த கிரவுண்ட் அண்ட் ஆல்சோ த அக்ராஸ் த சொசைட்டி. அதுதான். அதனால தமிழ்நாட்டில் இந்த சம்மர் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கும் சரி, சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கும் சரி, மெயினாக நாங்கள் ரூரல் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து சென்னையில் இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா சில பேர் சென்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க. அவங்க ஐஐடி லேபையோ அல்லது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லேபையோ இந்த லேபெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய பிரமிப்பாக இருக்கும். அந்த லேப்ல எல்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பாங்க, புக்கில் படிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ நேராக வந்து இன்னைக்கு சொன்னது மாதிரி ராமன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஏதோ பிக்சர் தான் பார்த்துருப்பாங்க. இப்போ நேராக ஸ்பெக்ட்ரோமீட்டரில் ஒர்க் பண்ணுற போது, லேசர் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபுல் பெனிஃபிட்டாக அவங்களுக்கு அது கிடைக்குது. இதுதான் எங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ். எங்கள் வெப்சைட்டில் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும், மற்ற டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இன்னைக்கு வந்து 11 பேருக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. யங் சயின்டிஸ்ட் அவார்ட் கேட்டகரியில் 5 பேருக்கு, சீனியர் சயின்டிஸ்ட் அவார்ட் கேட்டகரியில் 3 பேருக்கு, அப்புறம் வந்து பெஸ்ட் பேப்பர் இருக்கிறதுலே பெஸ்ட் பேப்பராக இருக்கிறவங்களுக்கு 1,
பேட்டன்ட் போட்ட ஒரு கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடிய பேட்டன்ட் போட்டவங்களுக்கு ஒன்றும், பாப்புலரைசேஷன் ஆஃப் சயின்ஸ், சயின்ஸை வந்து எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி கொண்டுட்டு போய் கொடுக்கறதுக்கும் ஒரு அவார்ட் கொடுக்கும். மொத்தம் 11 அவார்டு இன்னைக்கு. டைரக்டர் பத்மஸ்ரீ காமகோடி வந்து சீஃப் கெஸ்டாக இருந்து இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பரிசுகளை வழங்குறாங்க. அவார்டு வாங்கின